சின்ன வயசுலேருந்து வெறுப்பில் சண்டை போட்டுகிட்டே இருக்கிற அண்ணன்களோட கதை அது. அப்படி பிரிஞ்சிருக்கிற அண்ணன்மணிக்கு 2 பேரும் ஒன்று சேர மாட்டாங்களான்னு ஏங்குற ஒரு இறந்து போன தாயோட இயக்கம் தான் இந்த கதைன்னு சொல்லலாம். பார்க்கலாமா? கட்சியில் என்னென்னமோ நடந்து நம்ம கமிச்சிலே துண்டு வந்துச்சு. ஆமாம் ஆமாம், நான் கூட இந்த மாதத்துக்கு கரிகாலம் சொல்லி ஓட்டி வாங்கிருந்தேன். நான் பேசி நான் பிரயோஜனம் இடம் வந்துச்சு. இறங்கு. ஏய், ரைஃபிள் எடு. டேய், நீ அம்மாவை பார்க்கணும் தான் உன்னை ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே கூட்டின்னு வந்தான். இல்லைண்ணா. நேராக ஸ்டேஷன் போயிட்டு கையெழுத்து போட்டு தான் வரணும். இல்லைன்னா தேவையில்லாத 7:30 ஏற்றி விடுவானுங்க. என்ன சாவடிக்காத. சார் கொஞ்சம் பெரிய மனுஷன் சொல்லுங்க சார். போட சார் நீங்களா சொல்லுங்க சார். ஒரு மணி நேரம் யாரை குத்துனது? போலாம். சுபாஷ்னா சுபாஷ்னா தூக்குங்க சார். டேய் ஒன்று போனா போனா போய் சார் ஒரு கை பிடிங்க சார். சார் நான் பண்ணி வச்சுக்கிறேன் பாருண்ணா. போனா பார்த்து சார் சார் அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க சார். ஞாபகம்ன்றது ஒரு பூச்சி மாதிரி. அது அதிர்ஷ்டத்துக்கு தான் மேயும். சினிமா படத்தில் வரா மாதிரி அது நேர்கோட்டில் வராது. என் பேர் கோவலன். இது கோவலன் வாழ்க்கையில் அந்த கரிகாலனோட கதை. கரிகாலனுக்கு விடுதலை கிடைக்கக்கூடாது. 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 சீக்கிரம் மாமா, எவ்வளோ நேரமா வந்துட்டா? சீக்கிரம் மாமா, வந்துடுறா. நீங்க வேற சீக்கிரம் மாமா. வா மாமா. வாமா வாமா. ஆட்டோவில் போகிறீங்க? ஆட்டோ வந்துச்சா? போட்டுக்குதே கொடு. போட்டுட்டா ஆராய். ஓ எங்க? இல்லை மாமா, பக்கத்தில் இருமாம் சார். அம்மா சொல்லுவாங்க. மா உண்மையை சொல்லுமா. அம்மா சொல்லும். இருறா சொல்லுமா. இல்லை மாமா, நான் தான் தெரியும் சொன்னேன். கவர்னர் ஆண்ட போறோம் கருணமுனு கொடுக்க. ஓ ஓ உன் பிள்ளைன்னு எனக்காகவா? அவன் பேரு யோக்கியன். இவங்க கருணமனு கொடுக்க போறாங்களாம். டேய், அவன் செஞ்சது தப்பு தான்டா. அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா? அவன் ஜெயிலே இருந்தா இன்னும் மோசமா தாண்டா போவான். அவரை மாதிரி தற்கொலை என்னெல்லாம் வருதுன்றான்டா. பாவண்டா அது. மோ மோ மம்மி. ஐயோ மம்மி, அவனும் பேர் நல்ல மாதிரி பில்டப் குத்துன்னு இருக்கிறா. நீ பண்றதெல்லாம் பார்த்தா கவர்னர் கருணா வராது, காண்டு தான் வரும். நான் ஜனாதிபதி ஆண்ட போவேன். நீ செத்தாலும் நடக்காது. ஏய், என் பிள்ளைக்காக நான் சாவறதுக்கு தயாரா? என்ன மாதிரி எங்க அம்மா கவர்னர்கிட்ட கண்ணு ஒன்று குத்துருக்கோம். அதை எப்படி கெடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வேலை வெட்டியை விட்டுட்டு. ஆக்சுவலாக நான் ஃப்ளம்பர். இந்த ஜிம்மில் வாட்டர் லைனில் ப்ராப்ளம். எங்கே தான் ப்ராப்ளம் இல்லை. காலையில் 4 மணிக்கு ஜிம்மு திறக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். இருக்கணும். நோ இங்கே தானே ஆகிறாரு. நோ இங்கே என்ன பண்ணுறா? இவன் பாம்பே சோப்பு, அவன் ஃபெனாயில். எதுடா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன்? எல்லாம் எங்கள் அம்மா மேலே கானில் தான்டா. எல்லாம் சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணே இருக்கும். ஐயா நீ சொல்லுண்ணா. நான் ஃபெனாயில் எங்கள் அம்மா காம்ப்ரமைஸ் காமிச்சிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. நான் வீட்டில் தான் தூங்கி நின்றேன். ஒரே கொசு கட்டியே. அதான் வீட்டில் கொசு பாட்டு இருக்குதுல, எடுக்கலான்னு போனால் கதவு தந்து தான் இருந்துச்சு. சரி கதவு தந்து உள்ளே போய் பார்த்தா அம்மா செத்து கிடக்குதுண்ணா. அம்மா என் அம்மா ஆமா சொன்னேன்டா, நான் போய் பார்த்தேன்டா.
சிரிச்சுன்னுக்குற? அது ஒன்றும் இல்லை, இவ்வளோ துணி போட்டுனுக்கிறேன், என்னையா இவ்வளோ கொசு கச்சித? அவங்கள எங்கெல்லாம் கச்சிருவோம். இந்த பேச்சாடாது போடா. பத்திப்பட்டி உலகத்தில் இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. உரசினாலே சத்தம் கேட்கணும் தான். நீங்கள் ஆள் முடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியப்பட்டனாலே போதும். ஆமா, கோல்கேட் ஆக்டிவ் சால்ட்ல உப்பு இருக்கு. இது உப்பு எங்க இருக்குது? இதோ இதோ இங்கே இருக்குது. ஏன் அது எப்படி செஞ்சுக்குதோ அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். யாரு யார் நத்தி? எப்படாச்சு? ஓ கவியாக்கா, நீங்களா? சண்டை போட்டுருங்க. அது ஒன்றும் இல்லை, நல்ல சாவு தான். தூக்கத்திலே தவட்டாங்க. கோலம் கூட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டார் உங்களால் உள்ளாங்கிறார், போய் பாருங்க. சார் தேவையில்ல, உங்களுக்கு தான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். பரவாயில்ல விட்றா, நைட் ஷிஃப்ட் தான். நான் டாக்டர் ரவுண்ட்ஸ் முடிச்சோன்னே கிளம்பி வந்துட்டேன். ஓகே ஓகே சரி, நான் உள்ள போறேன். ஆமா, என்னடா அது? துப்பு உப்பு து. டேய், நானே பூச்சி கச்சின்னு காண்டா பாடி. இருக்கேன்டா. அம்மா அம்மா எக்ஸ்க்ரீட் பண்றாங்க. எக்ஸ்டீட்னா அப்படின்னா அப்படின்னா சொல்லுமா அப்படின்னா சொல்லுமா. அப்படின்னா யாராவது லேடிஸ் இருந்தா கூப்பிடுறீங்களா? என்ன ஓ, கூப்பிட்டு நான். நாலு பேர் சேர்ந்து அப்படியே தூக்கத்தான் போகும். ஓகே சிஸ்டர், புரியுது. ஏய், உங்க அம்மா அப்புறம் சோப்பு டவல் கூட கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணிடுறேம்மா. தொலையாட்டிட்டு நிற்கிறோம். எல்லாம் ஓகே மாமா. தப்பு மட்டும் எதிர்த்து வச்சுக்கலாம், நடுவில் வேணா. ஏன்? ஏய், நாளைக்கு பெரிய மனுஷங்களாம் வருவாங்க, ரோட்டு மண்ணம் தப்பு வச்சு கூப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரே டைம் 2 பேரும் டனம் வச்சுக்க, தேவையில்லாத ஏழரைலாம் கூப்பிட்டுருவானுங்க. அதனால தப்பு மட்டும் வேணாம். டா பச்சிரு கூட ஐஸ் பாக்ஸ் வேணா. பச்சிரு சும்மா இரு. ஐஸ் பாக்ஸ்ல ஏன்டா கஞ்ச தானே பார்க்குறேன். மயிறு ஏமா சாவுக்கு நான் ஏன்டா கஞ்சி தானே பார்க்குறேன். நாளைக்கு காலைல 11 மணிக்கு சாவத்தில்லான்னு இருக்கேன். 11 மணிக்கா? ஆமாம். டேய், அப்போ அண்ணன் வரலையா? இல்லை மாமா, நானே எல்லா காரியத்தையும் முடிச்சிடலான்னு இருக்கேன். ஓ, அப்போ ஃபோனாச்சு பண்ணி சொன்னா. ம் சொல்கிறேன். இன்னும் இப்போ பண்ண. வணக்கம், எப்படி மரியா ஐயர்? மேடம், அம்மா தவறிட்டாங்க மேடம். மாதாவே, சாரிப்பா. இல்லை பரவாயில்ல மேடம். இப்போ மேட்ரு என்னன்னா, இதை கரியாளன்ட்ட சொல்லணும். இன்ஃபார்ம் பண்ண மட்டும் போதுமா? காலைல 11 மணிக்கு எத்தலான் இருக்கேன் மேடம். அதான். ஓஹோ, புரியுதுப்பா, புரியுது. சரி. நான் ஏன் அண்ணன் இவ்வளோ வெறுக்கிறேன்றதுக்கான காரணத்தை நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க. இதோ இந்த ஃபோட்டோவில் எங்களோட ஒரே ஃபேமிலி ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் ஏதோ தப்பாக தெரியுதுல்ல? திரும்ப போவோம். என் அம்மா வலது கையை அவன் தோல் மேலே போட்டு இடது கையும் சும்மா தான் இருக்குன்னு அவனை தான் பிடிச்சின்னு இருக்கு. இதை பார்க்குற உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும். எங்கள் அப்பா தூக்கு போட்டு செத்ததுக்கு அப்புறம் ஆதரவு இல்லாத எங்கள் அம்மாவை ஒருத்தன் தப்பாக பார்த்தான்னு கரிகாலம் அவன் மண்டையில் அடித்தான். அவனுக்கு பார்வை போயிடுச்சு. இவன் ஜோனில் ஜெயிலுக்கு போயிட்டான். எங்கள் அம்மா அவனை பிரிஞ்சு தவிச்சுது. எப்போ பார்த்தாலும் அவன் சாப்பிட்ருப்பானா இல்லை அவன் தூங்கியிருப்பானே யோசிச்சது. அது என்னை கண்டுக்காததால் எனக்கு சோறும் இறங்கலை, தூக்கமும் வரல. அதை எங்கள் அம்மா கவனிக்கவும் இல்லை. 2 பசங்க இருக்கிற வீட்டில் ஒருத்தனை மட்டும் வசதியாக நினைக்கிற சில அம்மாக்களோட கதை தான் கரிகாலனோட கதை.